குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கில 29/3/2026 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 14 நிமிடம். திதி இன்று காலை 9 மணி 32 வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் மாலை 4 மணி 4 வரை ஆயில்யம், பின்பு மகம் நட்சத்திரம். நாமயோகம் இன்று இரவு 7 மணி 32 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் இரவு 8 மணி 59 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 4 மணி 4 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 4 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் ஏகாதசி, ஞாயிற்றுக்கிழமை. துவாதசியும் இணைந்து வருவதால் பெருமாள் வழிபாடு செய்வது நன்மை. அதே போல் இன்றைக்கி கரிநாள். ஏகாதசியும் கரிநாளும் ஒன்றாக வரும்பொழுது பெருமாள் வழிபாடு செய்வது நன்மை. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கரிநாளில் பெருமாளுக்கு கருவேப்பிலை சாதம் செய்து அதை நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் விநியோகம். 2 நெய் தீபம் ஏற்றணும். எங்கே அப்படின்னா கொடிமரத்தாண்டை. அந்த கொடிமரத்தாண்டை ஏற்றிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோருக்கும் உங்கள் கையால் அது கொடுத்து வந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். அதுவும் இன்றைக்கி பாருங்கள், கரிநாள், ஏகாதசி, துவாதசி 2 திதியும் வருது. சில பேர் இதில் 2 பிரிவினர், வைஷ்ணவம் சைவ மதத்தை சார்ந்தவர்கள் பிரித்து பண்ணுவாங்க. சில பேர் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு விரதம் இருந்து எல்லாம் செய்வாங்க. சில பேர் துவாதசியில் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்தால் நன்மை தான், சரிங்களா? அதனால் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடும் பைரவர் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள். கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, பச்சை கற்பூரம் வைங்க, 5 ஏலக்காய், ஒரு 3 லவங்கம் வச்சு பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க. சிறப்பாக இருக்கும். இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம 12 ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம். மீன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும், மேஷத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும், அதே மாதிரி கடகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்று பிற்பகல் 2 மணி 38 சந்திர பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசமாகிறார். 2 மணி 38 வரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதன் பிறகு மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, அடுத்த மொழி பேசும் மக்களால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். அதே மாதிரி ஆதரவாகவும் இருப்பார்கள். 7 நாடு சனி நடந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த 7 நாடு சனியில் சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சூழ்நிலைக்கு ஏற்ப பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டு சார்ந்த விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல், புரிதல் எல்லாம் இன்றைக்கி இருக்கணும். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்கள் இன்றைய தினம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பலதரப்பட்ட விஷயங்கள் மனதில் உங்களுக்கு அதனால் ஒரு அமைதி இல்லாத ஒரு தன்மை இருக்கா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு, கவனமாக இருங்க.
இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். அதே சமயத்தில் மதியத்துக்கு மேலே தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நன்மையாக இருக்கும். வேலையில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற நாள். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனதளவில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி சொத்துக்கள் விற்பது தொடர்பான ஒரு செயல்பாட்டில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் வேலையாட்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஊழியர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத தன வரவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர் நம்பிக்கை ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். மதியம் வரைக்கும், மதியத்துக்கு மேலே உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும். பயணங்களாக அனுகூலம் ஏற்படும். சிறுதூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். புதிய வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சுகபோக ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய கோப உணர்வுகளை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். நினைவாற்றலில் இருந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். பயண விஷயங்களில் ஒரு புதுவிதமான அனுபவம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. தன வரவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் நன்றாக இருக்கும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய நாள் பணியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் புதிய அனுபவத்தை இன்றைக்கி ஏற்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனசில் ஒரு புதுவிதமான இலக்குகள், அதை சார்ந்த அலைச்சலும் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கவனமாக இருங்க. ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஆடம்பரமான செயல்களில் கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது. வியாபாரத்தில் ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அரசு தொடர்பான துறைகளில் மதிப்பு மரியாதை ஏற்படுத்துகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் செஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்றைக்கி ஏற்படும். இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது வேகத்தை கட்டுப்படுத்தி செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சுபகாரிய தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். அதே போல் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதியும் சூரியன் அங்கே தான் இருக்கார். அதனால் தந்தை மகன், தந்தை மகள் அதே மாதிரி அந்த உறவில் கொஞ்சம் பிணக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருப்பது நன்மையை தரும். அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம்
தொடர்பான பணிகளில் புதிய பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். அதே போல் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு லாபமும் இருக்கும், அதே சமயத்தில் செலவும் இன்னைக்கு கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 8 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்கு. லாபமும் இன்னைக்கு கிடைக்கும். அதே போல் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மையான நாளாக இருக்குது. உறவினர்கள் மத்தியில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். இன்றைக்கி அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் உத்வேகம் ஏற்படும். மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்க. அடுத்த மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வரவுகள் நிறைந்த நாளாகும். அதே சமயத்தில் மதியத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே செலவுகள் கூடும். அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மேல் அதிகாரிகளிடம் சூழலுக்கு ஏற்ப இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். அதே சமயத்தில் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைத்தவங்க இப்பொழுது ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் ராசியும் குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால புதிய தொழில் தொடர்பான ஒரு சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் மனதில் ஒரு புதுவிதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் ஏற்படும். உத்தியோக தொடர்பான பணிகளில் வேகத்தை விட விவேகம் இன்னைக்கு அவசியமாக இருக்க வேண்டும். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். காப்பீடு பணிகளில் நிதானத்தோடு செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமாக அமையும். வியாபார சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாகும். அதே சமயத்தில் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். சிடுன்னு இல்லாமல் ஒரு முன்கோபத்தை காட்டாமல் இன்றைக்கி இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகமாக புத்திசாலித்தனத்தோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள், கமிஷன் ஏஜென்ட்டு இந்த மாதிரி இடத்துல ஒப்பந்தங்கள் செய்கிறீங்கன்னா அது இன்றைக்கி கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைய தினம். ஆனால் யாருக்கு கருத்து சொல்லணும்னு நினைச்சாலும் அந்த கருத்து சொல்கிறதுல ரொம்ப கவனம் வேணும். தம்பதிக்குள், அதாவது கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கள் வேலை பணி, அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க, அதில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி கோபம் கொஞ்சம் குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். தன வரவுகளில் ஏற்றம் இறக்கமான சூழல் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்களை விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு எங்கே வைக்கிறோம் எங்கே எடுக்கிறோன்றதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. சில பேர் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அதே மாதிரி கொடுத்த பணம் யாருக்கிட்டையாவது வரணும் அப்படின்னா இந்த நேரம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்பொழுதுமே தனஸ்தானத்தை குரு பார்த்தால் கொடுத்த பணம் கண்டிப்பாக வரும். அது முயற்சி பண்ணுங்க.
அதே மாதிரி நீங்கள் செய்கின்ற முயற்சிகளில் ஒரு மாறுபட்ட அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் உங்கள் மனதில் உள்ள சில கவலைகள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்குது. அதிசய தெற்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு மதியம் வரைக்கும் தான் சந்திராசிரமம் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூடுதல் பொறுப்பு அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மறதி பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவியிடம் மனவிட்டு பேசுங்கள், புரிதல் ஏற்படும். அதே மாதிரி எதிர்கால சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேறும். இன்றைய நாள் மதிய வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதிய அனுபவம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இருந்தாலும் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை அதிர்ஷ்டன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு மதியத்துக்கு மேலே சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் பேச்சில் நிதானத்தை காட்டுங்க. பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும். அதனால் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அதே மாதிரி அவங்க ஆதரவாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் சிறப்பாக இருக்க. எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல முயற்சிக்கு ஏற்ப ஒரு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமையும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் இன்றைக்கி கொஞ்சம் அதில் ஒரு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனமாக இருங்க. உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். அலைச்சலுக்கு பின்பு தான் அது கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும். மதியத்துக்கு மேலே நீங்கள் எது செய்தாலும் காலையில், அதாவது காலையிலேருந்து மதியம் 2:38 வரைக்கும் செஞ்சு முடிச்சிடுங்க. அதன் பிறகு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா நன்மையாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முதலீடுகள், பணம் இன்றைக்கி முதலீடு செய்கிறதுல அதிகமாக போகும். அதனால் யோசித்து செய்யுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பொழுதுபோக்கு விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். உத்தியோகத்தில் அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். எதிர்பாராத தன வரவு இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. மதியத்துக்கு மேலே சுபம் நிறைந்த நாளாகவும் சுகமான நாளாகவும் அமையும். முயற்சிகளில் எதிர்பார்ப்புல நிறைவேறும். சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இன்றைக்கி இருப்பார்கள். வீடு மனை வாங்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களிடம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் நன்றாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாகும். சிந்தனைகள் போக்கில் மாற்றங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலையும் ஆர்வத்தோடு இன்றைக்கி செய்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் அதிகரிக்கின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே,
தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். அசையா சொத்துக்களில் ஈர்ப்பு அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் அது குறித்த ஒரு மேம்பாடு உங்களுக்கு அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பழைய நினைவுகளால் ஒரு விதமான மந்த தன்மை உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் பழையதை எதையும் நினைக்க வேண்டாம், நல்லதே யோசிங்க, நல்லதே நடக்கும். அதே மாதிரி வர்த்தகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். பயணம் மூலம் புத்துணர்ச்சி கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நம்பிக்கை பிறக்கின்ற நாளாக இருக்குது. ஜென்ம சனி போகுது, அதனால் கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நன்மையை தரும். கணவன் மனைவியுடைய புரிதல் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் சொத்துக்கள் வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நன்மையே நடக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து அதன் மூலம் செயல்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.